அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் டிஆர்பி எஸ்ஆர்பி தேர்வுக்கான கோஆப்ரேட்டிவ் சம்பந்தமான முக்கியமான வினாக்களை வந்து நான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கரெக்டாக இன்ஸ் எடுத்து படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாமே ஆர்பிஐ பற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா கட்டாயமாக ஆர்பிஐ சம்மந்தமாக கொஸ்டின் இல்லாமல் இருக்காது எக்ஸாமுக்கு, சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியாவில் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் எப்போ வந்து திரும்ப வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ நவம்பர் 8, 2016 பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு 2016 நவம்பர் 8 அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வந்து இந்த அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நவம்பர் 8, 2016 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், முக்கியமான கேள்வி. ஏப்ரல் 1935 இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட போது அதன் முதலீடு எவ்வளோன்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வந்து அதோட முதலீடுன்னு கேட்டிருக்காங்க. அது பாருங்கள், ஆர்பிஐ பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா 1926 த ராயல் கமிஷன் அல்லது இல்டன் யங் கமிஷன், இந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் வந்து 1926 ராயல் கமிஷன் அல்லது இல்டன் யங் கமிஷன், ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 1934 வந்து அந்த ஆர்பிஐ ஆக்டை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி 27 கொண்டு வருவாங்க. அந்த பில் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், அது நமக்கு தேவையில்லை. 1926 கமிஷன் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் 1934 ஆக்ட் கொண்டு வருவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்பிஐ ஆக்ட் 1934 பேஸ் பண்ணி ஏப்ரல் 1, 1935 கொல்கத்தாவை தலைமையகமாக கொண்டு இந்த ஆர்பிஐ வந்து உருவாக்குவாங்க, சரிங்களா? ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 1, 1935 கொல்கத்தாவில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1937 சில அட்மினிஸ்ட்ரேஷன் லேப்ஸால் மும்பைக்கு மாற்றுவாங்க. இப்போ வரைக்கும் மும்பையில் தான் செயல்பட்டு வருது, சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொல்கத்தா, இப்போ இருக்கிற தலைமையகம் மும்பை, ஓகேங்களா? 1937 மும்பையில் வந்து செயல்பட்டு வருது, சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஐ உருவாக காரணமான ஒரு நபர் யாருன்னா அது அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கருக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூபே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு புக்கை வந்து எழுதுவார். அவருடைய பிஜிலேயே ஐ திங்க் பிஹெச்டி ஸ்காலரில் இந்த தீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவார், ரிசர்ச் பண்ணுவார். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூபே, ரூபாயின் சிக்கல்கள், இந்த நூலை தழுவி தான் இந்த ஆர்பிஐ உருவாக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது, சரிங்களா? ஸோ அம்பேத்கர் எழுதிய ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூபே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அதே போல் 1935 உருவாக்கப்பட்ட போது இதனுடைய மூலதனம் வந்து வெறும் 5 கோடி தான், ஓகேங்களா? வெறும் 5 கோடி ரூபாயில் தான் வந்து இந்த ஆர்பிஐ வந்து உருவாக்குனாங்க, ஓகே? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடி இருக்குது, சரிங்களா? அதே போல் ஃபஸ்ட்டு 1935 1949 வரைக்கும் ப்ரைவேட் செக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 1949 தான் வந்து நேஷ்னல், அதாவது தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகள் கீழே கொண்டு வராங்க, சரிங்களா? 1949 நேஷ்னலைஸ்டு பண்ணுறாங்க, ஓகே? இதனுடைய ஃபஸ்ட்டு கவர்னர் பார்த்திங்கன்னா ஓஸ்மான் ஸ்மித், ஓகேங்களா? 1935 ஏப்ரல் 1 உருவாக்கப்பட்ட போது இதனுடைய ஃபஸ்ட்டு கவர்னர் ஓஸ்மான் ஸ்மித், ஏன்னா ஒரு பிரிட்டிஷ்காரரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் சிடி தேஷ்முக், முதல் இந்திய கவர்னர் சிடி தேஷ்முக், ஓகேங்களா? இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்திங்கன்னா 25th ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் சக்திகாந்த் தாஸ். இப்போ 26th பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து இருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆர்பிஐ சம்மந்தமாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே. அப்போ பார்த்திங்கன்னா கொஸ்டின் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போ ஏப்ரல் 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட போது அதனுடைய முதலீடு ஆன்சர் வந்து 5 கோடி ரூபாய், சரிங்களா? அடுத்து இந்தியாவோட முதல் நில அடமான வங்கி, ஓகேங்களா? முதல் நில அடமான வங்கி சட்டத்தை இயற்றிய மாகாணம் எதுன்னு கேட்குறான். இந்தியாவின் முதல் கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டத்தை இயற்றிய மாகாணம் சென்னை, ஓகேங்களா? சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த
நில அடமான வங்கி சட்டம் வந்து ஏற்றுறாங்க. ஓகே, அடுத்து கூட்டுறவு அமைப்புகள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. எப்படி வந்து கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் வந்து உருவாச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது காரணம் என்னென்னா தொழிற்புரட்சிகள். ஓகேவா, இங்கிலாந்தில் நடந்த தொழிற்புரட்சி, அதே போல் அந்த புரட்சி வந்து இந்தியாவிலையும் வெடிக்கும். ஓகேவா, ஸோ தொழிற்புரட்சி தான் காரணம். நம்ம இந்தியாவில் இந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு காரணமான தொழில் புரட்சி. ஓகே, அடுத்து பாருங்கள், ராக்டேல் நகரில் முதல் கூட்டுறவு பண்டகச்சாலை. ராக்டேல், அதாவது இந்தியாவோட கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷனுக்கு முன்னோடிகளே ராக்டேல் முன்னோடிகள் தான். ஸோ அந்த மாதிரி ராக்டேல் நகரில் முதல் கூட்டுறவு பண்டகச்சாலை எப்போ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ டிசம்பர் 21, 1844 உருவாக்குறாங்க. சரிங்களா, முதல் கூட்டுறவு பண்டகச்சாலை கேட்பான் கேள்வி. ஓகேங்களா, முதல் தொடக்க வேளாண்மை கூட்டுக்கடன் சங்கம் திருவூரில், அதாவது தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவூரில் தான் வந்து கொண்டு வருவாங்க. ஐ திங்க் இந்தியாவில் நினைக்கிறேன். அது மாதிரி முதல் கூட்டுறவு பண்டகச்சாலை பார்த்திங்கன்னா ராக்டேல் நகரில் டிசம்பர் 21, 1844 உருவாக்குறாங்க. ஓகேங்களா, பாருங்கள் 44, 448 அப்படின்னு வச்சுக்கோங்க, 1844. அதே போல் ஐசிஏ அமைப்பு கூட்டுறவு கொள்கையில் முதல் சீரமைப்பை மேற்கொள்ளும் பொருட்டு துணைக்குழு அமைத்த ஆண்டு 1934. ஐசிஏ பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இது 1934 வந்து ஒரு சபார்டினேட் கமிட்டியை வந்து உருவாக்குவாங்க. ஓகேங்களா, அதே போல் ஐசிஏவோட 100வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர், இங்கிலாந்தில் நடைபெற்றிருக்கு. ஓகேவா, இங்கிலாந்தில் மான்செஸ்டர் என்ற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு. ஐசிஏவோட 100வது மாநாடு இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு, மான்செஸ்டர் இங்கிலாந்தில். பாருங்கள், ஆக்சுவலி இங்கிலாந்தில் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2021 தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுக்குன்னே ஒரு அமைச்சகத்தை உருவாக்குவாங்க. பிஜேபி கவர்மெண்ட்டில் தான் கூட்டுறவு அமைச்சகம்னு சொல்லிட்டு 2021 உருவாக்குவாங்க. நீங்கள் வேணும் நோட் பண்ணிக்காங்க தனியாக. கூட்டுறவு அமைச்சகம் 2021 வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவாங்க. அப்போ தான் வந்து கூட்டுறவு அமைச்சர் முதல்வராக அமித்ஷா வந்து நாமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ இந்தியாவோட கூட்டுறவு அமைச்சர் யாருன்னா அமித்ஷா, தமிழ்நாட்டுக்கு யாருன்னா மாண்புமிகு பெரிய கருப்பன். சரிங்களா, அவர் மாண்புமிகு அமித்ஷா, இங்கே தமிழ்நாட்டுக்கு மாண்புமிகு பெரிய கருப்பன். அடுத்து ஒரு நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க பரிந்துரைத்த குழு. ஒரு நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் வேளாண்மைக்கான பிரிட்டிஷ் அரசின் ராயல் குழு தான் வந்து இதை வந்து அமைக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஒரு நோக்கு கூட்டுறவு சங்கங்கள். ஓகேங்களா, அதே போல் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா கிராமிய கடன் குழு, பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முதலாக கூட்டுறவு சங்கங்கள் இருக்கணும்னு சொன்னது எட்வர்ட் குழு தான். கூட்டுறவு சங்கங்கள், அது கொஸ்டின்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். எட்வர்ட் லா குழு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று முதலில் பரிந்துரை செய்த குழு சார் எட்வர்ட் லா குழு. ஓகேங்களா, எங்கள் கொஸ்டின் என்னென்னா பாருங்கள், ஒரு நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், அதே போல் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள். ஒரு நோக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசுடைய ராயல் கமிஷன். ஓகேங்களா, பலநோக்கு அப்படின்னா கிராமிய கடன் குழு. ஓகேங்களா, ஏன்னா வந்து கிராமங்களில் நிறைய மக்கள் வாழ்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பலநோக்குன்னா கிராமிய கடன் குழு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பெரிய அளவிலான கூட்டுறவு சங்கங்களை அமைக்க பரிந்துரைத்த குழு, இதுவும் கிராமிய கடன் குழு தான். ஓகேங்களா, எனக்கு வந்து கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்வாங்க. ஸோ அதனால் மக்களுக்காக பெரிய அளவில் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, கிராமிய கடன் ஆய்வு குழு. சரிங்களா, அதே போல் அடுத்து சிறிய அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க பரிந்துரை செய்த குழு, இது வந்து மற்றும் மக்லகான் குழு மற்றும் சர் மால்கம் டார்லிங் அறிக்கை, இது ரெண்டு தான் வந்து சிறிய அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறதுக்கு பரிந்துரை செய்த கமிட்டி. சரிங்களா, அடுத்ததுனா பஞ்சாப் மாநிலத்தில் கூட்டுறவு கடன் அமைப்புகளை நிறுவியவர் யார்? பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா சர் எட்வர்ட் மாக்லகான். ஓகேங்களா, ஸோ இந்த மாக்லகான் தான் பஞ்சாபில் வந்து அமைப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் 1904 இருந்த பிரிவுகள் எண்ணிக்கை. ஓகேங்களா, அப்போ 1904 தான் ஃபஸ்ட்டு சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்போ வந்து 59 பிரிவுகள் இருந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ கோஆப்ரேட்டிவ் ஆக்டில் எத்தனை பிரிவுகள் இருக்குது? 194 பிரிவுகள் இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1904 59 பிரிவுகள் தான் இருந்திருக்கு. ஓகே, அடுத்து பம்பாய் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு. பம்பாயில் பார்த்தீங்கன்னா 1911 உருவாக்குறாங்க. ஓகேவா, 1911 பம்பாயில் மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்குறாங்க. சரிங்களா, மத்திய கூட்டுறவு பம்பாயில் 1911 உருவாக்குறாங்க. அடுத்து பாருங்கள், தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்கலாம். ஓகே, அதில் பாருங்கள்,
சென்னையிலிருந்து திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் 1905 பதிவு செய்யப்பட்டதுன்னு போடுறான். அடுத்து கடன் வழங்கும் சங்கமாக பதிவு செய்யப்பட்டது, கூட்டுறவு பண்டக சாலையாக செயல்பட்டது, எல்லாமே கரெக்டு. ஓகேவா? கடன் சாரா சங்கமாக செயல்பட்டது தப்பு. ஓகேங்களா? அப்போ சென்னையிலிருந்து திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் 1905 உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? 1905 என்னது? வங்கப்பிரிவினை ஞாபகம் உங்களுக்கு. மாடர்ன் இந்தியாவில் முக்கியமானது வங்கப்பிரிவினை, சுதேசி இயக்கம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே போல் 1911 அப்படின்னா என்ன உங்களுக்கு? சூரத் பிளவு, சூரத் இணைவு. 1911 சூரத் வந்து ஒன்றா இணைவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். 1914ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட கூட்டுறவு குழுவின் தலைவர் மக்லகான் குழு. முன்ன பார்த்தோம் இல்லையா, பஞ்சாபில் இருந்தார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கூட்டுறவு குழுவோட தலைவர் யார்? 1940 மக்லகான் குழு. இங்கே பார்த்தோம் நம்ம. மக்லகான் யார்? பஞ்சாப் மாநிலத்தில் கூட்டுறவு கடன் சங்கங்களை நிறுவியவர். ஓகேவா? அவர் தான் எட்வர்ட் மக்லகான். அப்போ அந்த மக்லகான் பார்த்தீங்கன்னா 1914 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும் போது மக்லகான் தான் தலைவராக செயல்படுறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் 1914 to 1918 வந்து முடியும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். ஓகேங்களா? அடுத்து கடன் வாங்குவதற்கான NBT பங்கு இணைப்பு இதற்கு பொருந்தும். நபார்டு வங்கி. ஓகேங்களா? அப்போ நபார்டு வங்கி கடன் கொடுக்கறதுக்கு பொருந்தும். அடுத்து பாருங்கள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் கீழ்கண்டவற்றுக்கு இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசு மற்றும் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள். ஓகேங்களா? அப்போ மத்திய கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஃபேக்ஸ் சொசைட்டி சொல்லுவாங்களே, ஃபேக்ஸ் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, இதுக்கு தான் வந்து இணைப்பு பாலமாக இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் கோஆப்ரேட்டிவ் பொறுத்தளவுக்கு நீங்கள் அதை யோசித்து பர்ஃபெக்டாக எழுதணும். நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக என்ன பண்ண, ஒரு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் ஒரு தனியாக நான் வீடியோ ஒன்று போடுறேன். கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன்னா என்ன, கோஆப்ரேட்டிவோட முக்கியமான ரோல் என்ன, கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஹைரார்கி என்ன, அவருடைய வேலை என்ன, இது எல்லாமே நான் பின்னாடி அப்கமிங்கில் வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஸோ அப்போ சென்ட்ரல் பேங்க் இருக்குது இல்லையா, சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட முக்கிய வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தொடக்க வேளாண்மை சங்கங்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவது. ஓகே, அடுத்து நபார்டு வங்கி அமைய பெற்றது எந்த குழுவின் பரிந்துரை? முக்கியமான கேள்வி. நரசிம்மன் குழு. ஓகேங்களா? நபார்டு வங்கி 1982 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நபார்டு வங்கி அமைப்பதற்கான மிக முக்கியமான கமிட்டி நரசிம்மன் கமிட்டி. சரிங்களா? அடுத்து எந்த செயல்பாடுகள் தொடக்க வேளாண்மை சங்கங்களில் அடையாளமாக கருதப்படுவதில்லை? கொஸ்டினை நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். கருதப்படுவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஆன்சர் வந்து வைப்புகளை பெறுதல், உரிய நேரத்தில் போதிய குறுகிய மத்திய காலங்களை உருவாக்கும் நியாயம், வட்டி மற்றும் வளன் வழங்குதல். அப்போ அடையாளம்னா என்ன பார்க்குறாங்க? ஆக்சுவலி ஒரு சொசைட்டி ஏன் செயல்படுது அப்படின்னா சேமிக்கும் பழக்கத்தை கிராமப்புற மக்களிடையே ஊக்குவித்தல். இது நல்ல முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து விவசாயிகளிடம் கல்வி ஆலோசனை மற்றும் பொதுநலன் செயல்பாடுகளை மேற்கொள்ளுதல். அடுத்து இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? அப்போ சொசைட்டியோட முக்கிய நோக்கம் என்னென்னா கிராமப்புற மக்களுக்கு உதவணும், அவங்கள வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இதுதான் மிக முக்கியமானது. அப்போ ஒரு டெபாசிட் வாங்கிறது என்பது பிரைமரி ரோல் கிடையாது. சரிங்களா? அப்போ கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் சங்கங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுக்கடன் சங்கங்கள் ஏன் செயல்படுது அப்படின்னா சேவிங்ஸ் பழக்கத்தை, சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து மக்கள்கிட்ட உருவாக்கணும். அதே போல் ஃபார்மர்ஸ் கிட்ட கல்வி ஆலோசனையை கொடுக்கணும். இதுதான் முக்கிய காரணம். வைப்புகள்லாம் டெபாசிட்னு அர்த்தம். அப்போ டெபாசிட் வாங்கிறது மிக முக்கியமானது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், உரிய நேரத்தில் குறுகிய மற்றும் மத்திய கால கடன்களை உறுப்பினர்களுக்கு வழங்குதல், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து அக்செப்டட். ஆனால் என்ன தனித்தனி பாயிண்டாக கொடுத்தோம்னா வைப்புகளை பெறுதல் மட்டும்தான் தப்பாக இருக்கும். ஒன்றா கொடுத்ததுனால இது எல்லாமே தப்பு. சரிங்களா? அடுத்து கூட்டுறவு வங்கிகள் கடன் பெறுவது எதன் அடிப்படையில்? அடிப்படை விகிதம். ஓகேங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுதான் வந்து அடிப்படை விகிதம். அதாவது கூட்டுறவு பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு KCC ஒரு கிராஃப்ட் லோன் கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது, எவ்வளவு லேண்ட் இருக்குது, அதை வச்சு தான் அந்த பேசிக்காக என்ன இருக்குது அதை பார்த்து தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து எந்த டேஸ், அதாவது டேஸ் பரிந்துரைகளின்படி மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம்
அமைப்பின் 5 வகை குறிப்பினை சங்கங்கள் வங்கிகளுக்கு தயாராகின்றன. பாரத ரிசர்வ் வங்கி தான். ஓகேவா? அப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா பாரத ரிசர்வ் வங்கி. ஓகே, ஆர்பிஐ தான் வந்து நமக்கு ஃபேக்ஸுக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து கொடுக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, சுய உதவிக்குழு வங்கி கணக்கு டேஷ் நம்பர்களால் துவக்க செய்யப்படுகிறது. அப்போ ஒரு எஸ்ஹெச் குரூப் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 11 மெம்பர் இருக்கணும். அந்த 11 மெம்பரில் கட்டாயமாக 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு தொடங்க வேண்டும். ஏன்னா தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், அல்லது தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு துவங்கப்பட வேண்டும். எல்லாருமே மெம்பராக இருக்கணும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு துவங்கணும். பட்டு அந்த சுய உதவி குழு யாருடைய பேரில் வங்கி கணக்கு துவங்கணும் அப்படின்னா 3 பேர் தான். தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், அல்லது தலைவர், செயலாளர் அல்லது பொருளாளர். அந்த 3 பேரில் வந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணலாம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கை துவங்கலாம். சரிங்களா? அடுத்து வருங்க, நபார்டு வங்கி. நபார்டு வங்கி பார்த்தீங்கன்னா 50% கொடுக்குது. ஓகேங்களா? ஜேஎல்ஜி குழுக்களுடைய முதலீட்டுக்காக 50% கொடுக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், ஒரு நல்ல என்பிஏ மேலாண்மை என்பது இதனை விளைவிக்காது, சந்தை அபாயத்தை அதிகரிக்கும். ஓகேவா? என்பிஏனா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் வந்து எந்த விதமான லேப்ஸும் வரக்கூடாது. அதுதான் என்பிஏ மேலாண்மை என்பது. ஓகே, இது பாருங்கள், இது சரின்னு கேட்குறான். ஓகேங்களா? பிரிவு 31 என்பது செலாவணி முறிச்சட்டம் என்பது வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது செலாவணி முறிச்சட்டம். ஓகே, பிரிவு 31 செலாவணி முறிச்சட்டம் பற்றி சொல்லுது. இது வந்து பேங்க் மட்டும் தான் பொருந்தும். பிரிவு 31 படி செலாவணி முறிச்சட்டம் என்பது வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு போலி கையொப்பம் வாடிக்கையாளர்களின் கட்டளை அல்லன்னுக்குது. ஆமாம், ஒரு போலி கையொப்பம் என்பது வாடிக்கையாளர் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இது 1, 2 கரெக்டு. வங்கிகளுக்கு மட்டுமே செலாவணி முறிச்சட்டம் பொருந்தும். இது பிரிவு 31 சொல்லுது. சரிங்களா? அதே போல் ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட காசோலை தொலைஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக பேங்க்குக்கு தகவல் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அதாவது சொல்லணும், ஆனால் கட்டாயமாக சொல்லணுன்றது எந்த விதமானதும் கிடையாது. ஓகேங்களா? அதே போல் வங்கியாளர் என்பவர் வாடிக்கையாளர் காசோலைக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டவர், மேலும் அதற்கு அடுத்தபடியாகத்தான் தனது உரிமையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை கையாள வேண்டும். இது 2ம் தவறு. அப்போ போலி கையொப்பத்தை வந்து வாடிக்கையாளர் போடக்கூடாது, சரி. பிரிவு 31 என்பது அந்நிய செலாவணி முறிச்சட்டத்தை குறிக்குது, இதுவும் சரி. ஓகேங்களா? அதே போல் பாருங்கள், சிஆர்ஆர் ரொம்ப முக்கியமானது. பேங்கிங் டேர்ம்ஸில் இந்த சிஆர்ஆர் என்பது ரொம்ப முக்கியமானது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுரி லிக்விட் ரேஷியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அப்பப்போ வந்து கொடுப்பாங்க. பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இது தனியாக வேணும். நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆர்பிஐ கீழே என்னென்னலாம் வங்கி விதங்கள் விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 5% இருக்கணும். ஓகேங்களா? அது எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ 20% இருக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ பணத்தை வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து, அதாவது ஆர்பிஐயில் கட்டாயமாக ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அவங்க டெபாசிட் பண்ணி ஆகணும். இதுதான் அது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். இவ்வளோ பணத்தை வந்து ஆர்பிஐயில் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகே, 5%, 20%. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. வேணால் இது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். நபார்டு பற்றி போடும்போது இதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுங்க, இந்தியாவில் தேசிய வருவாயை முதலில் கணக்கீடு செய்தவர் வில்லியம் திக்ஃபை. ஓகேங்களா? தேசிய வருவாயை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணவர் வில்லியம் திக்ஃபை. ஓகே, அடுத்து இந்திய அரசு புதிய தொழில் கொள்கை அறிவித்த நாள் ஜூலை 24, 1991. இந்திய அரசு புதிய தொழில் கொள்கை 1991 ஜூலை 24 இதை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவாங்க. சரியா? 1991 எல்பிஜின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன், குளோபலைசேஷன். ஓகேங்களா? தாராளமயமாதல், தனியார் மையமாதல், உலகமயமாதல் சொல்லுவாங்க. 1991 பிவி நரசிம்மராவ் பிஎம்ஆர் இருக்கும்போது இதை வந்து கொண்டு வருவாங்க. ஜூலை 24. முக்கியமான கேள்வி, மறக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான கேள்வி. புதிய தொழில் கொள்கை
ஜூலை 24 மறந்துவிடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? விஸ்வேஸ்வரையா. ஓகேவா? இதுதான் ஃபாதர் ஆஃப் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் வந்ததுன்னு விஸ்வேஸ்வரையா. ஓகேங்களா? 16வது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை கிராம மக்கள் சுகாதாரம். 11th வந்து கிராம மக்கள் சுகாதாரம். 11வது போனால் தான் ஒரு பையன் சுகாதாரமாக இருப்பான். ஓகேவா? 10th வரைக்கும் சின்ன பையனாக இருப்பான். 11th போயிட்டான்னா கொஞ்சம் சுகாதாரமாக இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது ஐந்தாண்டு காலம் 2002 to 2007. ஓகேங்களா? 10வதுல 2002 to 2007. நீ எப்போ 10வது படித்த அப்படின்னா 2002லேருந்து 2000 வரைக்கும் நான் 10வது படித்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு திட்டத்தை உருவாக்குறதுக்கு திட்டக்குழு இருக்கு இல்லையா, திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது தேசிய வளர்ச்சி குழு, NDCன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் சொல்லுவாங்க. 1952 உருவாக்குவாங்க. சரிங்களா? 1952 வந்து உருவாக்குவாங்க. 1952 உருவாக்குவாங்க தேசிய வளர்ச்சி குழு. இப்போ வந்து மாற்றிட்டாங்க, நிதி ஆயோக்னு மாற்றிட்டாங்க. சரிங்களா? நிதி ஆயோக். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கோட முதல் ஆளுநர் ஓஸ்போர்ன் ஸ்மித். ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் முதல் ஆளுநர் ஓஸ்போர்ன் ஸ்மித் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, மத்திய அரசின் கீழ் வருது பொது சுகாதாரம். எது மத்திய அரசின் கீழ் வருகிறது தான் பொது சுகாதாரம். பப்ளிக் சானிடேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. வங்கி, விவசாயம், சிறை எல்லாம் கிடையாது. பொது சுகாதாரம் மட்டுமே மத்திய அரசின் கீழ் வருகிறது. 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் R.K. சண்முகம் செட்டி. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவார். ஓகேவா? ஓகே. இந்தியாவின் நிதி குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் இந்திய குடியரசுத் தலைவர். ஓகே. அடுத்து 280 பிரிவில் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய கண்காணிப்பு ஆணையம். ஓகே. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டி, மத்திய கண்காணிப்பு ஆணையம். ஆர்டிகல் 280 என்பது ஃபினான்ஸ் கமிஷன். தப்பு. ஆக்சுவலி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் தான் கரெக்டு. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் நிதி ஆணையம். ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லுது. நிதி ஆணையம் தான் கரெக்ட். ஓகேவா? சாரி, தப்பான ஆன்சர். இதுதான் கரெக்ட். இந்தியாவின் ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெம்பர்ஸை வந்து அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஓகே. அடுத்து பாருங்கள், ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது கேல்கர் பணிக்குழு. ஜிஎஸ்டியை வந்து முன்மொழிந்தது. அதே போல் ஜிஎஸ்டி உள்ளடக்கங்கள் 2 இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வழி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வழி. ஓகேங்களா? இப்போ வங்கி பணம் என்பது காசு வழியும் குறிக்கும், வரைவையும் குறிக்கும், டெபிட் கிரெடிட்டையும் குறிக்கும். ஸோ டோட்டலாக எல்லாமே கரெக்ட். ஓகே. ஸோ ஜிஎஸ்டி சம்மந்தமாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் தனியாகவே வந்து உங்களுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக பேங்கிங்கில் வந்து உங்களுக்கு நபார்டு பற்றி, இப்போ ஆர்பிஐ பற்றி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அடுத்து நபார்டு பற்றி தனியாக போடுறேன். நபார்டு ஜிஎஸ்டி பற்றி ஒன்றா போட்டுடுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன டாபிக் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பற்றி, நிதி ஆயோக் பற்றி தனியாக போட்டுடுறேன். இந்த செக்ஸ் பற்றி தனியாக போட்டுடுறேன். ஏன்னா செக் வந்து பார்த்திங்கன்னா சில நிறைய செக்ஸ் இருக்குது. ஒரு செக்கோட பதவி காலம் எவ்வளோ, இந்த கிராஸ் செக்னா என்ன, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டுடுறேன். அதே போல் நேஷனலைஸ்டு பேங்க் சம்மந்தமாகவும் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டுடுறேன். சரிங்களா? தேங்க்யூ.